வணக்க நண்பர்களே! டாக்டர் மகாலிங்கம். இன்னைக்கு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றது, வெங்காரம் சாப்பிட்டதால ஒரு கல்லூரி மாணவி இறந்துட்டாங்க. இந்த துயரமான நேரத்தில வெங்காரம் மிகப்பெரிய கொடிய மருந்தா? வெங்காரத்த எப்படி பயன்படுத்தணும்? எந்த அளவு பயன்படுத்தணும்? யாரெல்லாம் பயன்படுத்தணும்? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். வெங்காரம் சித்த மருத்துவத்தில பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தாது சரக்குங்க. குறிப்பா இந்த மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ நீங்க பயன்படுத்தணும்னா, அத முறையா சுத்தி பண்ணணும். அது வெங்காரத்த வெறுமனே வறுத்து பயன்படுத்தினா அது சுத்தி ஆகாது. உங்களோட உடல் நோய்க்கு ஏற்றவாறு சில மூலிகை சாறுகளால சுத்தி செஞ்சா தான் அது முழுமையா சுத்தி ஆகும். அந்த பியூரிஃபிகேஷன் நீங்க பண்ணா மட்டும் தான் அதோட நஞ்சுத்தன்மை நீங்குங்க. சித்த மருத்துவத்துல சில மூலிகை சாறுகளால வெங்காரத்த முறையா சுத்தி பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்லப்போனா, எலுமிச்சம்பழச்சாறு, காடி, அரிசி கழுவிய நீர், நொச்சி இலைச்சாறு இந்த மாரி சாறுகளால சுத்தி பண்ணி, நீங்க எந்த ஃபார்மட்ல எடுக்க போறீங்க, அதுக்கேற்ற மாரியும் சில மூலிகை சாறுகள் சேர்ந்து அரைச்சு அத நம்ம பயன்படுத்தலாம். இப்ப நீங்க வெங்காரத்த பக்குவமா பயன்படுத்தணும்னா, முட்டை வெண்கருவால குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட நாளளவு அரைச்சு, அத புடமிட்டு தான் பயன்படுத்தணும். அது ஒரு நானோ பார்ட்டிகல் லெவலுக்கு வந்தா மட்டும் தான் நம்ம அத மருந்தா ஏத்துக்க முடியும். அத நம்ம பேஷண்ட்ஸ்க்கு குடுப்போம். இந்த மாரி நானோ பார்ட்டிகளா மாறுன அந்த பற்பம் உங்களோட லிவர்லயோ, கிட்னிலயோ போய் தங்காம அது அழகா எக்ஸ்கிரீட் ஆயிரும். எந்த பின்விளைவும் வராது. இது தெரியாம வெறுமனே நீங்க வெங்காரத்த வறுத்து அப்படியே சாப்பிட்டா, கண்டிப்பா நஞ்சுத்தன்மை ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படலாம். இப்ப வெங்காரத்த பயன்படுத்துறதுக்குன்னு அளவு மினிமம் அடல்ட் டோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 200லேருந்து 300 மில்லிகிராம். இதுக்கான அனுபானம் வேறங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, வாத நோய்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அதுக்கேற்ற சில குடிநீர் இருக்கு. பித்த நோய்கள்னா வெண்ணெய், இளநீர் அந்த மாரி அனுபானத்தோட சேர்த்து குடுப்போம். கப நோய்னா தேன் சேர்த்து குடுப்போம். இந்த மாரி அனுபானங்கள் குடுக்கும்போது, எங்கேயுமே உடல்ல போய் அது டெபாசிட் ஆகாம அழகா எக்ஸ்கிரீட் ஆயிரும். இப்படி முறையா நீங்க கையாண்டா மட்டும் தான், எந்த ஒரு மருந்துனாலயும் பக்கவிளைவு இல்லாம நம்ம இருக்க முடியும். ஒரு மருந்த நீங்க பயன்படுத்தணும்னா, தயவு செஞ்சு படித்த சித்த மருத்துவர்கள் எல்லா ஊர்லயும் இருக்காங்க. அவங்களோட ஆலோசனைப்படி எடுத்துக்கிறது நல்லது. மீண்டும் இந்த மாரி ஒரு துயரம் நிகழாமல் இருக்க நாம் எல்லோரும் உறுதிமொழி ஏற்போம். நன்றி நண்பர்களே!